தூத்துக்குடி மாவட்டம் மரவன்மடம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வருமான வரி நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றது. அதன்படி இந்த பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழக முதல்வர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாகும். மேலும் மழை வெள்ள காலங்களில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து கொள்வதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் இன்று அந்த பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு கருப்பு கொடியுடன் வந்த வருமான வரி நகர் பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறினால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த வருமான வரி நகரில் இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் சாதாரண ஒரு தெருவிளக்கு அடிப்படை வசதி தெருவிளக்கு இல்லை. வெறும் 14 தெருவிளக்கு தேவை வேண்டியது, அடிப்படை வசதிகள் தேவையில்லை. 2 அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எம்எல்ஏ 10 வருஷமாக தொடர்ந்து இந்த தொகுதியிலே எம்எல்ஏவாக இருக்கார். 2வது இந்த பஞ்சாயத்து நிர்வாகமோ பிடிஓ ஆஃபீஸோ யாரும் இந்த வெள்ளம் வந்ததுலேருந்து இங்கே வந்து பார்க்க வரல. இந்த டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் ஒரு சாதாரண நாங்களே நினச்சா கூட செஞ்சிடலாம். இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் எங்களை எவ்வளவோ புறக்கணி.